பழனி கொடைக்கானல் மலைச்சாலையில் உள்ள ஐயம்புலி காவல் சோதனை சாவடியில் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட முதன்மை காவலர் அழகர்சாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தை சேர்ந்த சில சுற்றுலா பயணிகள் காரில் கொடைக்கானலுக்கு வந்தபோது ஐயம்புலி சோதனை சாவடியில் அவர்களது வாகனத்தை முதன்மை காவலர் அழகர்சாமி சோதனை செய்துள்ளார். அப்போது காரில் இருந்த வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த இளைஞர்களிடம் பேரம் பேசிய காவலர் 500 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களை மீண்டும் அவர்களிடமே ஒப்படைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் கேமரா இருக்கிறது, யாருக்கும் தெரியாமல் எடுத்து செல்லுங்கள் என அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை கேரள இளைஞர்கள் தங்களது செல்போன்களில் ரகசியமாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். இதெல்லாம் நார்மல் ஃபைன், உனக்கு வார்னிங் ஃபைன், நெக்ஸ்ட் டைம் தான் ப்ராப்பரா வரணும். நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க் உனக்கு ஜாப்ல டிஸ்டர்ப் ஆகும். எப்படி குடுக்கறது பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு அதுன்றதுனாலதான் சரியா? கேமரா வேற தெரியுது, உள்ள சொருகு வச்சுக்க. வீடியோ வைரலானதை தொடர்ந்து முதற்கட்டமாக அழகர்சாமி திண்டுக்கல் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். தொடர்ந்து நடத்தப்பட்ட துறை ரீதியான விசாரணையில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதால் காவல்துறையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் முதன்மை காவலர் அழகர்சாமியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. பாத்தீங்களா என்ன போட்டிருக்காங்க? என்ன மீனிங்? அப்ப நாங்க இது பண்றோமா? இதெல்லாம் நார்மல் ஃபைன், உனக்கு வார்னிங் ஃபைன், நெக்ஸ்ட் டைம் தான் ப்ராப்பரா வரணும். நம்ம இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மெயினான ஒர்க் உனக்கு ஜாப்ல டிஸ்டர்ப் ஆகும். எப்படி குடுக்கறது பார்த்து கேர்ஃபுல்லா கொண்டு போனேன். ஏதோ இந்த வெளிநாட்டு அதுன்றதுனாலதான் சரியா? கேமரா வேற தெரியுது, உள்ள சொருகு வச்சுக்க. போயிட்டு